அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தருகிற நிறைய விஷயங்கள் குறித்து நாம் சிந்திப்பதில்லை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கற்றுத்தருகிற ஒரு சித்தாந்தம் இஸ்லாம். அந்த மார்க்கம் சொல்லுகிற அந்த வழிமுறைகளை அறிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிக்கிற பொழுது மறுமையிலே நாம் வெற்றி பெற முடியும். இஸ்லாம் சொல்லுகிற ஒரு முக்கியமான விஷயங்களில் ஒன்று மறுமை வாழ்க்கை. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற அனைவருமே மரணத்தை நாம் அடைவோம். அதுக்கு நேரங்காலம்லாம் கிடையாது, வயோதிகங்கிற கணக்கெலாம் இல்லை. அது எப்போது வேண்டுமானாலும் ஒரு மனிதனை அடைந்து தீரும். மனுஷனுக்கே தெரியாது நம்ம எப்போ இறந்து போக போகிறோன்ட்டு. அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரணம் அடைந்த பிறகு நம்மை இறைவன் ஒரு நாள் ஒன்று திரட்டி அந்த நாளில் நாம் இந்த உலகத்தில் செய்த காரியங்களுக்காக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நல்லவர்களாக இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், நன்மைகள் மிகைத்த நிலையில் அவர்கள் மறுமையை அடைந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இறைவன் மறுமையிலே சுவனத்தை தருகிறான். யார் இந்த உலகத்தில் இறைக்கட்டளையை புறக்கணித்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையையும் வழிமுறையையும் தவிர்த்து இந்த உலகத்திலே அல்லாஹ் சொன்ன காரியங்களை அலட்சியப்படுத்தி வாழ்கிறார்களோ, இந்த உலகத்தில் தீமைகள் மிகைத்தவர்களாக மரணிக்கிறார்களோ, நாளை மறுமை நாளில் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற பொழுது அந்த மனிதனுக்கு நரகத்தை இறைவன் தந்து விடுவான். அப்போ மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய முக்கியமான இலக்காக, நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த உலகத்தில் நிறைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு விஷயங்களை சொல்லித் தருகிறது. அதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இறைவனை குறித்த புரிதல் நம்மிடத்தில் கிடையாது. அல்லாஹுடைய கருணையை குறித்து புரிந்தவர்களாக இந்த உலகத்தில் நாம் இருப்பது கிடையாது. ஏதோ அல்லாஹுவை ஒரு சாதாரண வணக்கத்திற்குரியவனாக புரிந்து வைத்திருக்கிற நாம் அல்லாஹுடைய கருணை குறித்து நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்னா இல்லை. இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் மறுமையிலே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இறைவன் விரும்பவில்லை. இப்போ நம்ம நேர்வழி அடைஞ்சிருக்கிறோம், அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் நேரடியாக நம்ம சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது. தீமை மிகைத்து விட்டால் நரகத்துக்கு போவான் ஒரு மனுஷன். இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் நரகத்துக்கு போவாங்க. அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை என்கிற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது நமக்கு தேவை? மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கு இறைவனுடைய மன்னிப்பு மிக மிக அவசியம். எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் அவன் சேர்த்து வைத்திருக்கிற நல்லறங்கள் வழியாக, நன்மைகள் வழியாக மறுமையிலே சுவனத்தை அடைந்து விட முடியாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹுடைய கருணையின் வழியாகத்தான் ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய முடியும். இறைவனுடைய மன்னிப்பின் வழியாகத்தான் ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதை நாம் ஆணித்தனமாக நம்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் எந்த மனிதனும் சொர்க்கம் செல்ல முடியாது. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதர், நீங்களும் அப்படிதானா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இறை தூதருடைய நிலையை இறைவனுடைய மன்னிப்பில் இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்றால் இறைவனுடைய மன்னிப்பை இந்த உலகத்தில் நாம் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இறைவனுடைய கருணையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம் செய்கிற பாவங்களுக்காக இறைவன் தண்டிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் இந்த உலகத்தில் நம்மளால் இருக்க முடியுமா? அப்போ இறைவனுடைய கருணை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த மன்னிப்பை அடைவதற்கான வாய்ப்புகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அந்த மன்னிப்பை அடைவதற்கான அமல்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த காரியங்களில் நம்ம ஈடுபடணும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மன்னிப்புனா என்ன? நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறது. மனுஷன் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறான்? மன்னிப்புனா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்குறோம்ல, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுன்னு. அப்படி இறைவனிடத்தில் இரு கையேந்தி கேட்பதுதான் மன்னிப்பு என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்ல, அப்படி கிடையாது. மறுமையில் மன்னிக்கப்பட்ட நிலையில் தான் ஒருத்தன் சொர்க்கம் போக முடியும்னா, அல்லாஹ் அந்த மன்னிப்பை எப்போ வழங்குறான் தெரியுமா? இந்த உலகத்திலே வழங்குகிறான். நீங்கள் இறைவனிடத்தில் கையேந்தி கேட்டு விட்டீர்கள், பாவ மன்னிப்பு கேட்டீங்க, அல்லாஹ் அந்த பாவத்தை செஞ்சிட்டேன்,
இந்த இவரை பற்றி நான் அவதூறு பேசிட்டேன், இவருடைய பொருளாதாரத்தை நான் மோசடி பண்ணிட்டேன், இவரை பற்றி நான் தப்பாக சொல்லிட்டேன், இப்படி நம்ம செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்தில் பட்டியல் போட்டு நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறோம்னு வச்சிங்களேன், இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிறது எப்போ தெரியும் நமக்கு? நம்ம கேட்டுட்டோம், டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பது எப்போ தெரியும்? மறுமையில் தான் தெரியும். அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி நிறுத்தப்படுகிற அந்த நாளில் தான் நாம் செய்த இந்த உலகத்தில் செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான், இந்தந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், இந்தந்த காரியங்களை பாவங்களை அல்லாஹ் அலட்சியப்படுத்தி விட்டான், இந்த பாவங்களை அல்லாஹ் மறைத்து விட்டான் என்பது எப்போ தெரியும்? மறுமையில தான் தெரியும். ஆனால் நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம், பாவ மன்னிப்பு என்பது இறைவனிடத்திலே கையேந்தி கேட்பது தான் பாவ மன்னிப்புன்னு புரிஞ்சு வைத்திருக்கிறோம். ஆனால் இறைவன் சொல்லுகிறான், நீங்க செய்யற அல்லாஹ் மன்னிப்பை எப்படி வழங்குறான்னு பாருங்க, அவனுடைய கருணைத்தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். அமல்கள் வழியாக கூட இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். நீ பாவ மன்னிப்பு உனக்கு கிடைச்சாதான் நீ சொர்க்கம் போக முடியும்பா, பாவ மன்னிப்பு இல்லாமலாம் நீ சொர்க்கம் போகவே முடியாது. உன்னுடைய பாவத்தை நான் எப்படி மன்னிக்கிறேன் தெரியுமா? நீ கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்கிறிய, அதன் வழியாக மட்டும் மன்னிக்கிறேன் நீ நினைச்சுக்காத. மன்னிப்பு என்பது அவ்வளவு முக்கியமான விஷயம். நீ சேர்த்திருக்கிற இந்த நல்லறங்கள் வழியாக மட்டும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட மன்னிப்பை அமல்களின் வழியாகவும் நான் மன்னிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் சொன்னதாக நிறைய அமல்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மறுமை என்பது சாதாரணமான ஒன்றல்ல. மறுமை நாளை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? யாரும் யாருக்காகவும் பரிந்து பேச முடியாத நாள். ஒவ்வொருத்தன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தூர பிரிந்து விடுவான். தன்னுடைய குடும்பத்தையே நரகத்தில் கொண்டு போய் போட சொல்லி அல்லாஹ்ட்ட சொல்லுவான். என்ன, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நரகில் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் எரிப்பதற்கு அவன் தயாராகி விடுவான். என்ன நரகத்தில் போற்றாதம்மா மனுஷன், தன்னுடைய பிள்ளையை, பிள்ளைகளை, உறவுகளை, பெற்றோர்களை, மனைவியை, செல்வத்தை எல்லாவற்றையும் நரகத்தில் இருந்து தன்னை காப்பதற்காக மனிதன் இருக்கிறான் என்றால் மனுஷனுடைய நிலைமை புரியுதா? நாள் எப்படிப்பட்ட நாள்னு புரியுதா? ஏதோ யாருக்கோ சொன்னதுன்னு நினைச்சிடாதீங்க, நம்ம அப்படி இல்லைன்னு நினைச்சிட முடியாது. ஒரு மனிதனுடைய நிலையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாருக்கோ என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள், மனிதர்களுடைய நிலை. மனுஷன் இப்படி இருப்பானா? எப்படிப்பட்ட நாள் அது? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாரும் பரிந்து பேசவே முடியாது, எந்த வார்த்தையும் இறைவனுடைய அனுமதி இல்லாமல் பேச முடியாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மறுமை என்பது சாதாரணம் அல்ல. அந்த நாளை அடைவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு சில அமல்களை தந்து, இந்த அமல்கள் வழியாக உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், மன்னிப்பு என்பது முக்கியம் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மறுமை நாளில் அல்லாஹ் மனிதர்களை எல்லாம் எழுப்பிடுவானாம். எப்படிப்பட்ட நாள் நீங்க புரிஞ்சுங்க. மனிதர்களை அல்லாஹ் ஒன்று திரட்டி வைத்துவிட்டு அல்லாஹ் விசாரணையை தாமதப்படுத்துவான். விசாரிக்க மாட்டான் உடனே. அப்படி விசாரிச்சா தேவையில்லாமல் மக்கள் நினைப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நாளாக இருக்கும். சூரியன் சில மைல்களுக்கு முன்பு நிறுத்தப்படும், தலைக்கு மேல நிற்கும். அதனுடைய வெப்பத்தில் மனுஷன் குளிரும், அப்படியே ஆறா ஓடும். அப்படிப்பட்ட ஒரு வெப்பத்தில் சிக்கி தவிக்கிற மனுஷன் விசாரணையை முடிச்சுட்டா தேவலாமே அப்படி நினைப்பான். அல்லாஹ் விசாரணையெல்லாம் ஆரம்பிக்க மாட்டான், தாமதப்படுத்துவான். அப்ப மனிதர்கள் இறை தூதர்களிடத்திலே கொண்டு செல்வார்கள். அந்த இறை தூதர்களிடத்தில் போய் சொல்லுவாங்க, அல்லாட்ட நீங்க சொல்லி அந்த விசாரணையை ஆரம்பிங்களே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட போவாங்க? முதலாவதாக மனிதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்வார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் அல்லாஹ்விடத்தில் போய் பரிந்து பேச மாட்டேன், விசாரணை ஆரம்பிங்க அல்லாஹ்ட்ட நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் பாவம் செஞ்சிட்டேன். ஒரு தூதர் சொல்றாங்க, ஒரு தூதர் சொல்கிறார்கள், நான் பாவம் செய்து விட்டேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே, நாம் ஒரு நல்லறங்களை செய்தால், அதற்கு நாம் ஒரு நல்லறங்களை ஒருவருக்கு கற்றுக் கொடுத்தால், அவர் அந்த நல்லறத்தை தொடர்கிற காலம் வரை நமக்கு நன்மை நம்ம புரிஞ்சுட்டு அதில் மமதையில தானே உட்காந்துருக்கோம். நான் எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சிருக்கேன் தெரியுமா? அவர் செய்கிற நன்மை, இவர் செய்கிற நன்மை, இவர் செய்கிற நன்மை, எல்லா நன்மையில எனக்கு பங்கு இருக்குன்னு ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை விட்டுறான். பாவ மன்னிப்பு இருந்தால்தான் போக முடியும். நீ எவ்வளவு மலையளவு நன்மை சேர்த்து வைத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல், மன்னிப்பு இல்லாமல் அங்கே சுவனத்தை நாம் அடைய முடியாது. தலையாய வணக்கம் பாவ மன்னிப்பு. புரிந்து கொள்ளுங்கள். அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் முதல் மனிதர் யாரு? எல்லாருக்கும் தந்தை யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் பாவம் செஞ்சுட்டேங்கிறாங்க. புரிஞ்சுக்கிங்க, நம்மள எங்க நிக்கிறோம் பாத்தீங்களா? அப்படிப்பட்ட இறை தூதர்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் பாவம் செஞ்சிட்டேன். என்ன பாவம் செஞ்சிட்டேன்? அல்லாஹ் ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னான், நான் அந்த மரத்தை நெருங்கிட்டேன். அல்லாஹ்விடத்திலே நான் பாவம் செய்த அடியானாக மாறிவிட்டேன். அதனால நான்லாம் போய் அல்லாஹ்ட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த பாவம் செய்த பயம் அவர்களை தடுக்கிறது. இறைவனிடத்திலே பரிந்து பேசாமல் இருப்பதற்கு தன்னுடைய பாவங்கள் அவர்களை தடுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த மனிதர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்வார்களாம். நூஹ் நபிட்ட போய் சொல்லும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் போய் அல்லாஹ்ட்ட சொல்ல மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. என்ன காரணம்? நான் என்னுடைய மகனை பற்றி பேசிவிட்டேன். அல்லாஹ் கப்பலையே செஞ்சுக்கிட்டு நீங்க அதுல பயணம் செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது என்னுடைய மகன் இருக்கிறான்னு அவர் சொல்லிட்டார். அல்லாஹ் கண்டிக்கிறான், அவன் ஒரு இணை கற்பித்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லிவிட்டு இவர் சொன்னதுக்காக அவர் கண்ணு முன்னாடியே அந்த மகனை அல்லாஹ் மூழ்கடிக்கிறான். திருமறை குர்ஆனுடைய வசனம், என்னுடைய மகனுக்காக இறைவனிடத்தில் நான் பேசிவிட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், அதனால நான் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச மாட்டேன். புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, அங்கே பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பது எப்படி கவனிக்கப்படுகிறது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்களை நாம் செய்திருக்கோம், நீங்கள் பட்டியல் போடுங்கள். நாம் செய்த நல்லறங்கள் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நாம் 30 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் செய்த நல்லறங்களை ஒவ்வொன்றாக நீங்கள் பட்டியல் போட்டுவிட்டால் அது எண்ணிக்கையில் அடங்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்த தவறுகளை நீங்கள் பட்டியல் போட்டால் அதுக்கு கணக்கே கிடையாது. நீங்க பாவம் செய்யறதுனா செயல்னால செய்யறது மட்டும் பாவம் அல்ல தோழர்களே, மனதால் நாம் எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மனிதனை குறித்த நல்லெண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? யாரா இருந்தாலும் சரி, அவர் டெய்லி சந்திக்கிறோம், ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம், நமக்கு கூட ஒரு நல்லது செய்யக்கூடியவராக இருந்திருப்பார், நம்மிடத்திலே நலம் நாடக்கூடியவராக கூட இருந்திருப்பார். ஆனால் அவரை குறித்த நல்ல எண்ணம் நம்மள்கிட்ட இருக்குதா? அவர் மனசளவிலே அவரை பற்றி நம்ம தீவனாக கெட்டவனாக நாம் நினைப்போம். பெரிய ஆள் அவரு, என்ன இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, என்ன இப்படி பேசுறாரு, அவருடைய காரியங்கள் குறித்து அவர் எப்படிப்பட்ட நெருக்கடியில் இந்த காரியத்தை ஈடுபட்டார்னு தெரியாது. ஆனா அவரை பத்தி நம்ம என்ன பேசுவோம்? அவரை பத்தி ஒரு தவறான எண்ணம் வச்சிருப்போம். உதாரணத்துக்கு அவர் அணிகிற ஆடையை கூட பெரிய காசு வச்சிருக்காரு, பிச்சைக்கார மாதிரி அலைகிறான். அவருக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியுமா? அவர் அந்த காசு சேமிச்சு மருத்துவத்துக்கு செலவு பண்ணுவாரு. அல்ல உறவினர்கள் எத்தனையோ பேர் மருத்துவத்திற்கு தேவையுடையவர்கள் இருப்பாரு, அவருக்கு தேவையான விஷயங்களை குறைத்து கொண்டு அந்த காசை மிச்சம் பண்ணி இன்னொருத்தருக்கு செலவு பண்ணுவார். ஒன்றை சொல்லணுமா? அதை மனுஷன் என்ன பண்றான்? அவரை பத்தி இன்னொருத்தர் பேசுவான், அவரை பத்தி நினைப்பான். நல்லில்லம் கொள்ளாதவர்களாக கூட நாம் இருந்து கொண்டிருக்கோம் மனதளவில். அது பாவம் இல்லையா? அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இறைவனிடத்திலே பரிந்து பேச மாட்டேன், என்னுடைய மகனுக்காக நான் பேசிட்டேன். இப்ராஹிம் நபியிடத்திலே அந்த மக்கள் வருகிறார்கள், நீங்க மறுமை நாளை புரிந்து கொள்ளுங்கள். மறுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சாதாரணமான மனிதர்கள் அல்ல, இறை தூதர்கள். புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வந்து கேட்கும் பொழுது அவங்க மக்கள் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய நண்பர் தானே, உங்கள் அல்லாஹ் நண்பன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்களும் மறுத்து விடுவார்களாம். என்ன சொல்றாங்க? காரணம் என்ன? நான் 3 முறை நான் உண்மை சொல்லல, நான் வந்து பொய் சொல்லிட்டேன், அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான், அது அல்லாஹ் குற்றம் சொல்லல. இருந்தாலும் அவர்கள் அதை பயந்து, அந்த காரியத்திற்காக பயந்து, நான் வந்து அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லை, நான் போக மாட்டேன் அப்படி மறுத்துறாங்க. மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருகிறார்கள், அவரும் மறுக்கிறார், நான் ஒருவரை கொலை செய்து விட்டேன், பாவம் செஞ்சிட்டேன், நான் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேச முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருகிறார்கள், அவர்கள் காரணமே அவர் சொல்லாம மறுக்கிறார். முகமது நபிட்ட போங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து மக்கள் சொல்கிறார்கள், இந்த இது இங்க நிக்கிறதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? விசாரணை காலம்னு வந்தா மாட்டிக்குவான் மனுஷன். அல்லாஹ் மன்னிச்சுட்டானா இல்லை என்னுடைய பாவத்தை? நான் கேட்டேன், அழுது நான் கையேந்து கேட்டேனே, அந்த பாவத்தையெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டானா தெரியாது. மனதளவுல நான் பாவம் செய்யல, நல்லதான் செஞ்சிருக்கேன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அங்க இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறப்ப ஒன்னும் இல்லைன்னா அவனுக்கு புரியும். இருந்தாலும் அவன் விசாரணையை அவன் துரிதப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறான் என்றால், அந்த நாளில் ஏற்பட்டிருக்கிற அந்த விஷயம் இருக்குதே, அந்த சூழல் அவனை பேச வைக்குதாங்க. முகமது நபி அவரிடத்திலே போய் கேளுங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உடனே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே மக்கள் வருவார்கள். அந்த கால சூழலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஆமாம் அதற்கு நான் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய அரிசுக்கு முன்பாக அவர்கள் சஜிதாவிலே விழுந்து விடுகிறார்கள். அப்படியே கிடக்குறாங்க சஜிதால. நீங்க நினைச்சு பாருங்க, இறை தூதர் சஜிதால கிடக்கிறாரு, அல்லாஹ் அவரை எந்திரிங்கன்னு சொன்னா எந்திரிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப எந்திரிப்பாங்க? நினைச்சவன சஜிதா செஞ்சவன அப்படி தொழுகையில எந்திரிக்கிற மாதிரி எந்திரிப்பாங்களா? அப்படி நினைச்சுக்கிட்டீங்களா? சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள், இறைவனை புகழ்ந்து பேசுவார்கள். அங்க
அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுந்திருக்க சொல்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பிறகு எழுவார்கள். அல்லாஹ் சொல்வான், நபியே நீ பேசு, நீ கேட்பது உனக்கு கிடைக்கும், நீ யாருக்கு சிபாரிசு செய்கிறையோ அது ஏற்கப்படும் என்று அல்லாஹ் சொல்வான். நீ நினைச்ச உடனே சிபாரிசு பண்ண முடியாதுங்கிறது அது. நான் இப்பொழுது அனுமதி தருகிறேன். யாருக்கு நீ சிபாரிசு செய்ய நினைக்கிற, நீ சிபாரிசு செய்ய, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறான் அல்லாஹ். நீ கேளு, அது உனக்கு வழங்கப்படும் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் அவர்கள் சிபாரிசை அங்கு செய்கிறார்கள். நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட அந்த நாளில் ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பு வழியாகத்தான் வெற்றி அடைய முடியும் என்று சொன்னால் நம்முடைய நிலைமையெல்லாம் என்ன மாதிரி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். அந்த பாவ மன்னிப்பை, அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்படி நமக்கு கருணை புரிகிறான் பாருங்க. இறைவனுடைய கருணை எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்க. அந்த பாவ மன்னிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அமல்களின் வழியாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். நம்ம பாவ மன்னிப்புல கையேந்தி கேட்கிறதே, நமக்கு தேவையான தேவைகளை கூட கேட்க தெரியாதவர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எங்கேயாவது தேவையை உட்கார்ந்து கேட்டிருந்தோம், இரவு தொழுதோம் எவ்வளவு நேரங்கள் அல்லாஹ் முதல் வானத்தில் இந்த அடியார்கள் என்ன கேட்கிறான், என்ன வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தானே. நம்ம கேட்டோமா? இங்கே தட்டை உருட்டினோட தொழுவ முடிஞ்சோட தட்டு சவுண்டு கேட்டால் போதும் எந்திரிச்சு ஓடிடும். நம்ம அங்கே தட்டில் உட்காரணும்ல. ஏன் அங்கே தட்டை வச்ச பிறகு நீங்கள் சகன செய்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்ட பிறகு போனார், அது வரைக்கும் அமலில் ஈடுபடலாம்ல. அது எவ்வளவு முக்கியமான அந்த அமல், அது எப்படிப்பட்ட முக்கியமான மாதம் அது. அல்லாஹ் தன்னுடைய நான் கூலி வழங்குகிறேன் என்று சொன்ன மாதம் அது. அந்த மாதத்தில் கூட பாவ மன்னிப்பை பற்றி நம்ம கேட்க, அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், எவன் ரமலான் மாதத்தை அடைந்து அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் அதை கடந்து செல்கிறானோ அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்றார்களே. நம்ம உட்காந்து பாவ மன்னிப்பு கேட்கறது தான், பாவம் மன்னிக்கப்படுறதா இந்த மாசத்துல பிரத்யோகமான வணக்கம் என்று புரிந்து கொண்ட அந்த நேரத்தை கழிக்கக்கூடிய இடத்தில் பிரார்த்திச்சோமா? ஓடிட்டோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு சொல்றாங்க, அமல்களின் வழியாகவது நீ பாவ மன்னிப்பை தேடிக்க, அல்லாஹ்வுடைய கருணையை புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் அவன் அளவற்ற அருளாளன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். நான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையனாக இருக்கிறேன். நீ செய்த பாவத்திற்காக உன்னை நான் ஒருபோதும் உடனே நான் தண்டிக்கல. நீ வணக்கம் செலுத்தி இந்த அமல்களை செய்ய, அதன் வழியாக உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் நமக்கு நிறைய அமல்களை கற்றுத் தருகிறான். அந்த அமலெல்லாம் நம்ம செய்யணும். நம்முடைய பார்வை என்ன? அது வெறும் வணக்கமா பார்க்கிறோம், அது வெறும் அமலா பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதன் வழியாக பாவத்தை மன்னிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவன் ஒரு ஹஜ் செய்கிறான், அந்த ஹஜ்ஜை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால் அதுக்கு நன்மையை தானே அல்லாஹ் எழுதணும். இறைவனுடைய அந்த கருணை தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நன்மைன்னு அல்லாஹ் எழுதணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை ஒருவன் நிறைவேற்றினால் அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் இறைவன் மன்னித்து விடுகிறான். அன்று பிறந்த பாலகனை போல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, அல்லாஹ்வை குறித்து நிறைய சிந்திங்க, அவனுடைய கருணை தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். நீ நல்லது செஞ்சா நன்மை, தீயது செஞ்சா தண்டனை. இதான லாஜிக்கா கரெக்ட். மனிதனுடைய அறிவு அதான சொல்லும். நல்லது செஞ்சா நன்மை தருவேன், தீமை செஞ்சா தண்டிப்பேன், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அல்லாஹ் மன்னிப்பு என்கிற வாசலை திறப்பதே என்ன தெரியுமா? நான் உன்னை தண்டிக்க விரும்பவில்லை என்பதுதான். நான் உன்னை தண்டிக்க அந்த மூணாவது ஏன் அல்லாஹ் கொண்டு வந்து மன்னிப்புன்னு வைக்கிறான்? நீ நல்லது பண்ணிட்டியா, சுபஹானல்லாஹ் சொல்லிட்டு ஒரு நன்மை போ. நீ தீமை செஞ்சிட்டியா, தீமை என்ன, அந்த தீமைக்கு இவ்வளவு தண்டனை, அப்படிதான் அல்லாஹ் சொல்லியிருக்கணும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? பாவ மன்னிப்பு என்று அல்லாஹ் வருவது நம்மை தண்டிக்க இறைவன் விரும்பவில்லை என்பது. அதனாலதான் அல்லாஹ் வேதத்தை அனுப்புகிறான். தூதரை எதுக்கு அனுப்புனா? நேர்வழியை எதற்கு நமக்கு அடையாளப்படுத்தினான், நன்மை தீமைகளை எதற்கு நமக்கு பிரித்து அறிவித்தான். எல்லாம் என்ன? நீ நாளைக்கு போய் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாதுப்பா, சரியாக அமல் செய்து சரியாக உண்மையை நீ புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே நீ நடைபெறுவதன் வழியாக மறுமையிலே நீ சூனத்தை அடையும். நீ சாதாரண நாள் கிடையாது, மரணமில்லாத ஒரு வாழ்வை ஒரு மனிதன் அடைய இருக்கிறான். இந்த உலகத்தில் முதுமை ஏற்படுமே, அந்த மறுமை நாளில் ஒரு மனிதனுக்கு முதுமை ஏற்படுமா? இந்த உலகத்தில் நோயாளியாக ஒருவன் இருப்பான், மறுமை நாளிலே ஒருவன் நோயாளியாக இருப்பானா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இழப்புகளை அடைவான், மறுமை நாளில் ஒரு மனிதன் இழப்புகளை அடைவானா? இந்த உலகத்தில் ஒருவன் மரணம் அடைவான், மறுமை நாளில் ஒரு மனிதன் மரணம் அடைவானா? மரணம் இல்லாத ஒரு வாழ்வு. நரகத்துக்கு போனாலும் மரணம் இல்லை, சொர்க்கத்துக்கு போனாலும் மரணம் இல்லை. நரகத்தில் கிடப்பவர்கள் இறைவனிடத்தில் வேண்டுவது என்ன தெரியுமா? நாங்கள் மரணித்து விட வேண்டும் என்று வேண்டுவார்களாம். எங்களுக்கு மரணம் வந்துடக்கூடாது, மரணம் வந்துட்டா அந்த அதாபு இருக்காதுல, அந்த வேதனை இருக்காதுல, அந்த கஷ்டம் இருக்காதுல,
அதனால் மதாபு எங்களுக்கு போக வேண்டும் என்றால் மரணம் வந்துட்டா தேவையான நரகவாசிகள் கேட்பார்கள் என்றால் வேதனை எவ்வளவு கடுமையானதாக இருக்கும். சொர்க்கத்துக்கு போகணும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய கருணை எப்படி நமக்கு புரிய வைக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய அளப்பரிய கருணையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற அமல்களின் வழியாக இறைவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்றால் அந்த அமல்களை இன்றைக்கு அலட்சியப்படுத்துகிற மனிதர்களாக நம்ம இருக்கிறோமா இல்லை? இறைவனை குறித்த சரியான புரிதல் இல்லை, வணக்கத்திற்குரியவன் என்று புரிந்து வைத்திருக்கிற நாம் அவருடைய கருணையை குறித்து புரிந்து கொள்வதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம செய்யறோமா? எவ்வளவு நமக்கு வாய்ப்பு இருந்தோ அந்த பாவ மன்னிப்புக்கான அமலை நம்ம தூர போடுறோம் பாருங்க. எவ்வளவு வாய்ப்பு இருந்தும் தூர போடுறோம். ஒரு ஃபேஸ்புக்கில் பார்க்குற பனிங்க, பயங்கரமான பனி, அந்த பனியில் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பனியில் ஒருத்தர் ஒளி செய்கிறார், பனியில் ஒளி செய்கிறாருங்க. அவ்வளவு பெரிய பனியில் ஒரு ஒளி செய்வதற்கான காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான் தெரியுமா? ஒளி செய்வதன் வழியாக மன்னிக்கிறான். இந்த ஒழுவை நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ஒழுவை கரெக்டாக பண்ணா தான் தொழுகையே கூடும், அவ்வளோதான். ஒழுவுக்கான அந்த அமலுக்கான நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. ஒழுவை கரெக்டாக செஞ்சால் தொழுவை கூடும், ஆனால் ஒழுவை கரெக்டாக செய்கிறோம். ஆனால் அந்த ஒழு செய்வதன் வழியாக இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று புரிந்து கொண்டு அந்த ஒழுவை செஞ்சிருக்கிறோமா? எவ்வளவு தண்ணீர் கிடைத்தும் கூட ஒளி செய்யாமல் நம்ம அலட்சியப்படுது. எவ்வளவு பாவம் மன்னிப்புன்னு சாதாரணமா நீங்க கேட்டா மறுமையில தான் தெரியும் பாவம் மன்னிச்சுட்டானா இல்லையாண்டு. ஆனால் இந்த செய்கிற அமல்களின் வழியாக மன்னிக்கப்படுகிறது என்றால் மன்னிக்கப்பட்டு விட்டது, அவ்வளவுதான். அல்லாஹ் கூலி வழங்குவேன் என்றால் அதுக்கு மறுத்துருவானா? ஒளி செஞ்சா பாவத்தை மன்னிப்பான்ட்டான், ஒளி செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் அதுக்கு கூலி மறுத்துருவானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவன் கைகளை கழுவுகிற பொழுது அவன் கரம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எப்படி மன்னிக்கிறான் பார்த்தீங்களா? இறைவனுடைய கருணையை புரிந்து கொள்ளுங்கள், படைப்பாளனுடைய கருணையை புரிந்து கொள்ளுங்கள், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வுடைய அந்த கருணையை புரிந்து கொள்ளுங்கள். தோழர்களே, நன்றியுள்ள அடியானாக நாம் இருக்க வேண்டும். சாதாரண இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவன் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய அருள் என்று புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு 2 பேர் இறந்துட்டாங்க, இந்த மரணம் நமக்கு ஏற்பட்டிருந்தால் அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும்ல. நமக்கு அல்லாஹ் செஞ்சிருக்க அருள் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். வாழ்நாள் நீட்டிப்பை இறைவன் எனக்கு செய்திருக்கிற அருள் என்று என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? நம்ம முழிச்சவனே சம்பாதிக்கிற புத்தி தான் நமக்கு. என்ன சம்பாதிக்க போறோம், எப்படி வசதி வாய்ப்பாக வாழ போறோம், எந்த பொருளை குறைச்சி வாங்க போறோம், எங்க மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டால் நமக்கு லாபம் கிடைக்கும், எங்க போனால் சந்தோஷம் கிடைக்கும், இப்படி நினைக்கிறான் மனுஷன். இந்த ஒரு நாள் வாழ்நாள் நீட்டிப்பு என்பது இறைவன் நமக்கு செய்திருக்கிறார்கள். நம்மளை விட குறைந்த வயதுடைய எத்தனையோ நபர்கள் இறந்திருக்கிறார்கள், இறந்து கிடக்கிறாங்க. 5 வயசு இளம 10 வயசு இளம நம்மளை விட இறந்துட்டாரு. அவரால் ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது. அவருக்கு இறைவன் மரணத்தை விதித்து விட்டான். எனக்கு உயிரோட ஒரு பொழைச்சுக்கிறான்ட்டான். நீ ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லிக்க, மறுமையில வெற்றி பெறுகிற அமல்களை தேடிக்கொள், நல்லறங்கள் வழியாக உன்னுடைய பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் என்ற அமல்களை நீ இந்த உலகத்தில் செஞ்சின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு வாழ்நாளை நீட்டித்திருப்பது இறைவன் நமக்கு செய்திருக்கிற அமல். எதுக்கு? அருள், நல்லறம் செய்யறதுக்கு, நம்ம உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கைகளை கழுவுகிற பொழுது அவன் கரம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவன் முகத்தை கழுவுகிற பொழுது அவனுடைய கண்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவன் கால்களை கழுவுகிற பொழுது அவனுடைய கால்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் இந்த அமல் வழியாக நம்முடைய பாவத்தை இறைவன் மன்னிக்கிறான். அப்போ இறைவன் என்ன நாடுற நம்மள்கிட்ட, நீ அமல் செய்ய நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன்ட்டான்ல. நம்ம செஞ்சோமா? தொழுகைக்கு 5 நேர தொழுகையில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஏதோ ஒரு கடமை நினைச்சிட்டு தொழுகிறோம், 5 நேரம் கடமை, அவ்வளவுதான். நீங்க இறைவனை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வணங்கவில்லை என்றால் இறைவனுக்கு எந்த நட்டமும் கிடையாது. நீ வணங்கலனா உனக்கு தான் நட்டம். புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் அந்த வணக்கத்தை கடமை, நான் அந்த கடமையில ஏன் பாவம் மன்னிப்பு வச்சான்? 5 நேர தொழுகையில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு கடமை நினைச்சு தொழுதுட்டு வந்துட்டு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவன் வீட்டுக்கு அருகே ஒரு ஆறு ஓடுது, அதில் 5 நேரமும் ஒருத்தன் குளிச்சா அவன் உடம்புல அழுக்கு இருக்குமா? இருக்காது. அது மாதிரிதான் தொழுகை அவனுடைய பாவங்களை மன்னிக்கப்படுகிறது. தொழுகையின் வழியாக ஒருவன் 5 நேர தொழுகையின் தொழுதால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு வீட்டில் ஒளி செஞ்சுட்டு வந்துட்டார், வீட்டில் ஒளி செஞ்சுட்டு வந்துட்டா நம்ம எல்லாத்துக்கும் வெவ்வேறு லாஜிக்காக காரணம் சொல்றோம். இறையச்சத்தின் அடிப்படையில் அமல்களை செய்யக்கூடியவர்களாக மாறுங்கள்.
வீட்டில் ஒழு செஞ்சுட்டு ஒருத்தர் வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. தரஜா இறைவனிடத்தில் தரஜா உயர்த்தப்படுகிறது. மனிதர்களிடத்தில் அல்ல. மனுஷன் அப்படியே தான் பார்ப்பான், அப்படியே தான் தெரியும் அவனுக்கு, அவர் அதே மாதிரி தான் தெரியும், அதே முஸ்தபா அதே யூசுஃபா தான் தெரியும். ஆனால் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் அவருடைய அந்தஸ்தை இறைவன் உயர்த்துகிறான். அவருடைய பாவங்களை இறைவன் மன்னிக்கிறான். ஒவ்வொரு அடிக்கும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கான் பாவத்தை. அந்த அமலை செஞ்சோமா, பாவம் மன்னிப்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறாங்க, நல்லாக புரிந்து கொள்ளுங்கள், எதுக்கு அல்லாஹ் இப்படி எல்லாம் மன்னிக்கணும். இரண்டு மனிதர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள். அவங்க யார் தெரியுமா? இறைவனுக்காகவே நேசித்தவர்கள். ஒருத்தர் எப்படி நேசிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? இவர் எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனா இவர் எனக்கு எப்படி பழக்கம்? இறைவனுக்காக, அந்த கொள்கையின் வழியாகத்தான் எனக்கு ஒரு பழக்கம். இறைவனுக்காக நேசித்துக் கொண்ட இரண்டு நண்பர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற காலம் வரை உதிர்ந்த அதாவது காய்ந்த மரத்தினுடைய சருகுகள் விழுவதை போல, பச்சை மரத்தில் சருகு விழுவது கஷ்டம், எப்பயாவது அந்த காஞ்ச மரத்தில் பொலன்னு கொட்டி போயிடும், எல்லா இலையும் காஞ்சு போய் மரமே காஞ்சு போச்சு. காய்ந்த மரத்தினுடைய இலைகள் சருகுகள் விழுவதை போல அவருடைய பாவங்களை இறைவன் மன்னிக்கிறான். இரண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும். அல்லாஹ்வுடைய கருணையை நீங்கள் பாவ மன்னிப்பு எவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம பேசிக்கிறோம்னா அல்லாஹ்வோட நேசம் கொண்ட மனிதர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோமா? நம்ம பேசுறதால எவன் ஏழ்ற, எவன் தொழுகையை பத்தி பேச மாட்டானோ, எவன் மார்க்கத்தை பத்தி பேச மாட்டானோ, எவன் இந்த துனியாவை பத்தி பேசுவானோ, எவன் தீமைகளை நமக்கு அடையாளப்படுத்துவானோ, ஆர்வப்படுத்துவானோ, கற்றுக் கொடுப்பானோ, அவனிடத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம், அவனிடத்துல பேசுறோம். ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அமல்களை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள் தோழர்களை, இறைவன் எப்படி மன்னிப்பினுடைய வாசலை நமக்கு திறந்து வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, காய்ச்சல் வருது, காய்ச்சல் வந்தால் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான். அல்ல, காய்ச்சல் வந்தால் அவருக்கு ஜுரம், மலையில் நனைஞ்சிட்டேன், சளி பிடிச்சதுனால நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் தான் காய்ச்சலை தருகிறான். அந்த காய்ச்சலின் வழியாக அல்லாஹ் எதை நாடுகிறான்? நம்முடைய பாவங்கள். ஏன்னா துன்பப்படுறானே, அல்லாஹ்வுக்கு பொறுக்கல. எவ்வளோ பெரிய கருணையாளன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா? எங்கேயாவது இறைவனை குறித்த பார்வை நம்மிடத்தில் இருக்கிற தெளிவான பார்வை இருக்கிறதா? அல்லாஹ்வை ஒரு பொருளாக, ஒரு சாதாரண வார்த்தையில போயிட்டு இருக்கோம். அல்லாஹ் யாரும் ஒரு வார்த்தையை கடந்து போயிடும், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய கருணையை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க துன்பப்படுகிற பொழுது அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு நோயாளியா இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நோயாளியாக இருக்கிறார். அவர் நோயாளியா இருந்து தனக்கு இந்த நோய் ஏற்பட்டது குறித்து இறைவன் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுத்துட்டான். அவர் பொறுமையா இருக்கிற அந்த நோய்க்காக இறைவனிடத்திலே சபிச்ச ஒரு வார்த்தைகளை விடவில்லை. இறைவன் மீது நல்லெண்ணம் கொண்டவராக அதை பொறுத்துக் கொள்கிறார், சகித்துக் கொள்கிறார். அப்படி சகித்துக் கொள்கிற காலம் வரை அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். எப்படிப்பட்ட கருணை! அந்த அமல்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. ஒரு ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் பாவத்தை மன்னிக்கிறாங்க அல்லாஹ். ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கும் பாவத்தை மன்னிக்கிறான். அமல்களின் வழியாக எவ்வளவு பாவ மன்னிப்புகள் வழங்க போய் அமல்களை தேடி செய்கிறோமா? புரிந்து கொள்ளுங்கள் இறைவனுடைய. ஏன்னா மறுமை என்பது சாதாரணமான நாள் அல்ல. அந்த நாளினுடைய விசாரணை மிக கடுமையாக இருக்கும். அந்த நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இறைவனுடைய பாவம் மன்னிக்கப்படாமல், அவனுடைய கருணை இல்லாமல் மறுமையில் நாம் வெற்றி அடைய முடியாது. அப்படிப்பட்ட வெற்றியை இந்த உலகத்தில் நாம் வாழுகிற காலத்திலேயே அமல்களின் வழியாக நம்முடைய பாவங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மிடத்திலே மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அமல்களை தேடி சரியாக செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக.